அப்டேட்டட் கோமாளி. சர்க்கரை வியாதி நோயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்தியாவில் பொதுவாகவே அதிகமாக சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கன்றதை ஆய்வு அறிக்கை சொல்லுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சர்க்கரை நோயை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்குமே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாருக்குமே சர்க்கரை நோய் இருக்கிற மாதிரி தான் ஆய்வறிக்கை சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் இந்த சர்க்கரை நோய் வருதுன்னு நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாமையாக இருக்கும். பொதுவாகவே நம்ம பழக்க வழக்கங்கள்லேருந்து தான் இந்த சர்க்கரை நோய் உருவாகுது. இது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றிய விஷயம் இல்லை. பழங்காலத்துலேருந்தே நம்ம பழக்கப்படுத்திய உணவு முறை, காலையில் ஆரம்பித்ததுலேருந்து இரவு வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு முறை. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ காலையில் நம்ம காலை உணவை இட்லி எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். இட்லி கூட ஏதோ ஒரு விஷயம், ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறும் இட்லியோ இல்லை சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதோ பொங்கலோ தோசையோ சாப்பாடோ சாப்பிட்டு பாருங்களேன். எந்த உணவோ சாப்பிட்டு முடிக்கும் போது நம்மளோட சுவை என்னவாக இருக்குன்னா, பெரும்பாலுமே 99.9% சுகர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். அப்படி நம்ம ஒரு உணவும் நம்ம உடலில் சார்ந்து சாதாரணமாகவே நமக்கு சர்க்கரை நோய் வந்துடும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சி மூலமாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோன்னாவே சர்க்கரை நோயை குறைக்கலாம். சர்க்கரை நோய் உடலில் எவ்வளோ சர்க்கரை அளவு அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரை அளவு குறையும். இது இயற்கையாகவே நம்ம உடலுக்குள்ள உள்ள சிறப்பு. நம்ம உடல் எப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே நம்ம உடல் போராடும். ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்றோம், அந்த பொருள் உள்ளே போய் அது சேர்ந்த உடனே அங்கேருந்து ஆரம்பிக்கும் நம்ம உடல் அதோட வேலையை. அதை எப்படியாவது டைஜஷன் பண்ணி அதுக்கான செயல்முறையை அந்த வழிக்குள்ளே அனுப்பிச்சிடணுன்னு அது முயற்சி பண்ணோம். எல்லா வழியிலையும் போராடும். நாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த போராட்டத்தை டெய்லியுமே அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தோன்னா அது ஒரு நாள் சோர்ந்து போகும். அதுதான் பெரிய விளைவுகளாக நமக்கு உருவாக்கும். அதனால் கூடியமான வரைக்கும் நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்களை மாற்றிட்டோன்னாவே நமக்கு சர்க்கரை நோயே வராது. இதுதான் ஆய்வறிக்கை சொல்கிறது. நன்றி, வணக்கம்.